நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாமா வந்து பனையாற போறாரு. 4 கணையமாமா? 4 கலையம். இன்னொரு கலையம் கட்ட வேண்டி இருக்கு. இன்னொரு கலையம் கட்ட வேண்டியிருக்கா? 4 கலையம் தான். சொன்னீங்க பச்சா. நீங்க என்ன சீர வண்டியில இந்த நைட்டு அப்புறம் என்ன? யாரும் பயம் கிடையாது. கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு தான் பயம் வரும். பருவப்பனை கொஞ்சம் பயம் வரும் நமக்கு. இல்ல பருவப்பனை எடுக்க முடியல. இருக்கும் வராது. அவ்வளவுதான். பனையேற ஆரம்பிச்சிட்டாரு. பனை ஏற அந்த கலையை ஆடி பயணி சிந்துது. இங்கிட்டு பழந்தனி வியாபாரம் கிடக்கா? இந்த லைன் இல்ல. இல்ல இங்கிட்டு சொல்லி பிடிச்சிட்டு கிடக்காமே வரல. நாலு கலையாண்ணே. 4 கலையம் அவ்வளோதான். பயணி எடுத்துட்டு கலையத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சுட்டு பாலையை சீவாச்சு. நம்ம பணத்துக்குள்ள அந்த மாதிரி அனுப்பிக்க முடியாது அவங்க. அவன் போறத ஆமா பெல்ட் அவங்களுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும் போல. அந்த மாதிரி பிடிச்ச முடியாது. இளம்பல 10 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு பயணிக்கிறாங்க. சுண்ணாம்பு ராமநாத் தான் பயணி. சுண்ணா பயணி இல்லைன்னா கல் பயணி. ஆமா இது கத்துறது மயில் கத்துதா இல்ல வான்கோழி அடைச்சு போட்டுருக்காங்களா? இந்த சவுண்டு நார உள்ளே நிக்குதே. தென்னை மரத்து மேல இருக்கோ? மழை பெய்யுமா? மழை இது ஏறி சைஸா உட்கார்ந்து இது சீவுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருது. ஆமா சின்ன வயசுலயே பழகினாதான். இப்ப எங்களை மாதிரி ஆளுகள் ஏற முடியாதுல்ல. மேல ஏறி உட்காந்துட்டு நாங்க ஃபயர் சர்வீஸ் போன் பண்ண வேண்டியதான். எப்பா பனைமரத்துல இருக்க அந்த இறக்கி விட்டு பாப்பா அப்படின்ட்டு. ஆனா இப்ப உள்ள பழகுறாங்களே நல்லா பரவாயில்ல. ஏற முடியாதா?
கடைக்கு 3 நாள் வந்து அவரு ஆ போயிட்டு பையன் களைத்து எதுவுமே கட்டவே இல்லையா? களைத்து கயிறு கட்டலையா? அது இப்போ கட்டிருந்துச்சு. ஆ பையன் நிறைய போட்டதா அது இடம் கண்ணி சரி சரி. நிறைய போடிங்கன்னா இப்படி சிந்தி சின்ன கட்டுறதுக்கு தான் அந்த கண்ணி. ஆ ஆ ஆ நான் அப்படியே கட்டுறாலும் 5 பண்ணி கட்டிக்காங்க. ஆ அவ்வளோதான். ஒரு பணம் முடிச்சு இறங்குறதுக்கு 20 நிமிஷம் இருக்குமாம்மா ஒரு பனைக்கு? அவ்வளோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆ இது கூட கட்டினா 1/2 மணி நேரம். களையத்தை பொறுத்து பாலையை பொறுத்து. இது புது போனான்னு உடனே ம் கொஞ்சமாக தான் போய் பயணி கொஞ்சமாக தான் இருக்கேன். கொஞ்சம் தான். இன்னும் 4 நாள் போயிட்டு தான் பையன் வந்து. இது வந்து புது பாலை பனை கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா நல்லா பயணி கொடுக்கும். சரி போமா போய் பயணி பிடிப்போம். ம் பட்டை பிடிச்சாச்சு. இப்ப இயற்கையான பதநீர் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சரிதான் இதை வந்து தாராளமா குடிக்கலாம். உடம்பரத்தோட அற்புதமான தேவாமிர்தம் பதநீர் குடிக்க போறோம். ஊத்துங்க பைய நல்லா இருக்குண்ணா. இப்போ இதுல எறும்புலாம் கிடக்குது. எறும்பு தேனி எல்லாமே இருக்கணும். அப்பதான் பதநீர் டேஸ்டா இருக்கும். ஊத்தலாம். ஆஹா ஊத்தும் போதே எச்சு வருதே ஓகே. இதெல்லாம் எடுத்து போட்டு தான் தூர் வரணும். அதுக்காக எறும்பு கிடக்கு இது கெட்டு போனது அப்படிலாம் கிடையாது. எறும்போட யானைக்கு சமம். பதனியோட அந்த சுவைக்கு எறும்பு வந்திருக்கு. இருக்காங்க இருக்காங்க கோயிலுக்கு வருவாங்க. நீ நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சொல்லு அதுக்கு வார்த்தை இல்லை. இதுல போய் சக்கரை கலந்து ஏன்னு கேக்குறாருயா ஒருத்தர். யாரெல்லாம் என்னத்து நான் சொல்றேன் சொல்லு. வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாது, மைதா சேர்க்கக்கூடாது, எதுவுமே இல்லாம ஒரு இயற்கையான ஒரு உணவு அப்படின்னா ஒரு பானம் அப்படின்னா பதநீர் தான். வருஷத்துல 4 நாள் தான். இந்த 4 நாள் சொர்க்கம். குடிச்சிட்டு படுத்தோம்னா அப்படி தூக்கம் வரும். ஊத்துங்க ஜம்மா ஊத்துங்க. அவனை ஏன் டச் பண்ற? சூப்பர்.